பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்களுக்குள்ளாக பாவம் வந்தது. மனுஷன் செய்த பாவத்தை போக்க குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அப்போ இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணத்தை போக்க வேண்டும் என்றால் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆடு மாடு காளையின் இரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. எந்த மனிதனின் இரத்தமும் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும், மந்திரம் செய்தாலும், பூஜைகள் செய்தாலும் பாவம் நிவர்த்தியாகாது. எனக்கு அருமையானவர்களே, பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பிதா தம்முடைய சொந்த குமாரனையே மனிதனுக்காக, நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? வேதம் சொல்கிறது அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்று. அவர் நம்முடைய பாவங்களை போக்கவே, நம்மளை விடுதலையாக்கவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இன்றும் அவருடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இன்றும் அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாத்திகன் ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பத்திரிகை ஒன்று எழுத ஆரம்பித்தார். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன, இயேசுவின் இரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த சிந்தின இரத்தம் எப்படி மனுஷனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும், எப்படி வியாதிகளை குணமாக்க முடியும் என்று அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு பத்திரிகை ஒன்றை எழுத ஆரம்பித்தான். அவன் எழுதி கொண்டிருக்கும்போது அவனுக்கு அருமையான ஒரு மகன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள். டாக்டர் சொன்னார்கள், அந்த மனிதரிடம் உங்களுடைய மகனுக்கு மஞ்சக்காமலை என்ற நோய் இருக்கிறது, அந்த மஞ்சக்காமலை இரத்தத்தில் கலந்து விட்டது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அந்த மனிதன் கலங்கினான். தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான். என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தான். அப்பொழுது தூரத்தில் ஒரு சிலுவை ஒன்று தெரிந்தது. அந்த சிலுவையை நோக்கி அவர் நடக்க ஆரம்பித்தான். நடந்து நடந்து அவனை அறியாமலே அந்த சிலுவையை நோக்கி அந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு அவனை அறியாமலே கலங்கினான், கண்ணீர் விட்டான், அழுதான், தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். சொல்லி அந்த ஆலயத்தில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், அழுது கொண்டே இருந்தான். திடீரென்று ஒருவர் அவனை பார்க்க வந்தார். உன் மகனுக்கு இரத்தத்திலே மஞ்சக்காமலை எல்லாம் நார்மலாக மாறிவிட்டது என்று டாக்டர் சொன்னார்கள் என்று. எப்பொழுது என்று கேட்கும்போது நீங்கள் 1 மணி அளவுன்னு சொன்னார்கள். இந்த நாத்தியின் 1 மணி அளவில் அங்கே ஜெபத்தை ஏறெடுக்கும்போது இங்கே அந்த 1 மணி அளவுக்கு எல்லாம் அந்த மஞ்சக்காமலை எல்லாம் குணமாகிவிட்டது. இரத்தத்தில் இருந்த எல்லா வியாதிகளும் கிருமிகளும் அழிந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, எந்த மனிதனையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய இரத்தத்திற்கு இருக்கிறது. எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய இரத்தம்.
எந்த வியாதிகளையும் மாற்றக்கூடிய இரத்தம் அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றும் அவருடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இன்றும் அவருடைய இரத்தத்தில் அபிஷேகம் இருக்கிறது. இன்றும் அவருடைய இரத்தத்தில் அக்கினி இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயம் எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சாம் ஜெபத்துரை என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதன் சேலத்துக்கு ஒரு மீட்டிங்கு போயிருந்தார். அவர் போயிருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக தலைவலி உள்ளது, அவர்களுக்காக ஜெபிக்க வரும்படி அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள். அவர் அங்கே போனார். போய் அந்த பெண்ணுடைய தலையிலே கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது அந்த பெண்களுக்குள்ளாக இருந்து ஒரு அசுத்தாவி பிசாசு வந்து சொன்னது, இவளுக்கு தலைவலியை கொடுத்தது நான் தான் தலைவலியை கொடுக்குறேன். இவ புருஷன் ஒரு பூசாரி. எப்படி? இவன் புருஷன் ஒரு பூசாரி. என்னைய ஆராதிக்கிறாங்க. என்னைய ஆராதித்து வருகிற காசில் இவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க, பொருளை வாங்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதனால் நான் இவங்களுக்கு தலைவலியை கொடுக்குறேன் என்று அந்த பிசாசு அவ்வாறாக சொன்னது. அப்பொழுது சாம் ஜெபத்துரை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் சொன்னாராம், அந்த மகளுக்காக நான் சிலுவையில் இரத்தம் சிந்தினேனே, அதை குறித்து சொல் என்று சொன்னார். உடனே அவர் இவ்வாறாக சொன்னார், இந்த மகளுக்காக இயேசு. அப்பொழுது சாம் ஜெபத்துரை அவர்கள் சொன்னார்கள், இந்த மகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறார். இந்த மகளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். இந்த மகளை பிள்ளையாக மாற்றிருக்கிறார். இந்த பிள்ளையை அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இந்த மகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மகளை தம்முடைய சொந்த ஆலயமாக ஏற்றிருக்கிறார். இப்படி அவர் சொல்ல 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 அந்த பிசாசு அந்த மகளை விட்டு வெளியேறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் வல்லமை, தலையை நிர்மூலமாக்குகிற வல்லமை அந்த இரத்தத்தில் இருக்குதுங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. பிசாசினுடைய வல்லமையை, அவனுடைய தலையை நிர்மூலமாக்குகிற வல்லமை அந்த இரத்தத்தில் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பரிசுத்தம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. எந்த மனிதனுடைய இரத்தத்தில் இல்லாத ஒரு பரிசுத்தம், எந்த ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தில் இல்லாத ஒரு பரிசுத்தம் இயேசுவின் இரத்தத்தில் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், குச்சமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, பிலாத்து சொல்லுகிறான், இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் குச்சமற்றவன் என்று. எனக்கு அருமையானவர்களே, சிலுவையிலே அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் நீதிமான் என்று, மெய்யாகவே இவர் நீதிமான் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சிலுவையில் அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்த அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இவர் நீதிமான் என்று. அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை விழாவில் அந்த ஈட்டியை வச்சு குத்தும்போது அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து வந்தது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு கண் பிறந்ததிலிருந்தே தெரியாது. அந்த இரத்தம் அவனுடைய கண்களில் பட்ட உடனே அவனுடைய கண் தெரிய ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாத உறுப்புகளை உருவாக்கும், உருக்குலைந்து போன உறுப்புகளை திரும்பவும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சில வருடத்துக்கு முன்பதாக ஹென்னத்துகேன் என்று வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு தாயார் ஜெபிக்க வந்தார். நுரையீரல் பிரச்சனைக்காக ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபிக்கும் போது அவருடைய நுரையீரல்கள் முழுவதிலும் பிசாசுகள் வௌவால்கள் போல தொங்கிக் கொண்டிருந்தன, வௌவால்கள் போல தொங்கிக் கொண்டிருந்தன. இவர் ஜெபிக்கும்போது அந்த பிசாசுகள் அப்படியே வெளியே போகிற மாதிரி போய் திரும்பவும் அந்த மகளுக்குள்ளே வந்து ஒட்டி கொண்டது. அந்த வௌவால்கள் போல திரும்பவும் அந்த மகளுடைய நுரையீரலுக்கு வரும்போது இந்த ஹென்னத்கேன் அவர் இயேசுவின் இரத்தத்தை அக்கினியாக அந்த மகள் மீது நான் தெளிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பிசாசுகள் அப்படி எரிந்து சாம்பலாகிவிட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே,
இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் நம்பினால் போதும். அந்த இரத்தம் உங்களை பாவங்களிலிருந்து மன்னிக்க வல்லமை உள்ளது. அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அந்த இரத்தம் உங்களை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றுகிற இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை ஒரு வியாதினால், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தினாலேயோ, இல்லை பலவிதமான பிரச்சனைகளினால நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை இந்த வேளையில் நீங்கள் நம்பினால் போதும். அந்த இரத்தம் சகல காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாக ஜெபிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை பிசாசின் பிடியில் சிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பணப்பிரச்சனையாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அக்கினியாக தெளிக்கிறேன். பாவ பிடியில் இருக்கிறவங்க மீது இயேசுவின் இரத்தத்தை அக்கினியாக தெளிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அந்த இரத்தம் ஆண்டவரே, அந்த இரத்தம் இப்பொழுது அந்த பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக சோத்திரம். அந்த இரத்தம் பிசாசின் கிரியைகளை, அவனுடைய தலையை நசுக்கிறதற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விடுதலையை கொடுப்பதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். ஆமேன்.